நீயத்து சம்பந்தமான ஒரு பிரச்சனை இன்றைக்கு இருக்குது. ரமலானுடைய நீயத்து நமைத்து சௌமகதின் அன் அதாஇ ஃபர்து ரமலான ஹாதிஹி சனத்தில் இல்லாஹி தஆலா, இந்த வருடத்தின் ரமலான் மாதத்தின் ஃபர்லான நோன்பை நாளை பிடிக்க அதாவாக நீயத்து வைக்கிறேன் என்று ஒரு மனிதன் சொல்லுவது தவறானதா, இல்ல இதுதான் சரியானதா என்றால், காலாகாலமாக இமாம்கள் அரபியிலும் கூட தமிழிலும் கூட பாண்டித்தியம் பெற்ற இமாம்கள் வகுத்து தந்த நாளை பிடிக்க என்று சொல்வதுதான் சரியானது. இதற்கு ஹதீஸில் இருந்தே ஆதாரம் சொல்லலாம். இது பிழை என்று சொல்பவர்கள் முன்வைக்கக்கூடிய ஆதாரம் என்னவென்றால், இஸ்லாமிய கணக்கின்படி ஒரு நாளினுடைய ஆரம்பம் மகரிபில் இருந்து தொடங்குகிறது. அப்படி மகரிபில் இருந்து தொடங்கக்கூடிய அந்த நாளுக்கு நாளை பிடிக்க என்று அதே அன்று இரவையில் எப்படி நியத்து வைப்பது? மகரிபுக்கு ஒரு நாள் ஆரம்பமானால் இஷாவுக்கு பிறகு தராவீஹுக்கு பின்னால ஹஸரத் சொல்லி கொடுக்கிறாரு, நவைத்து சௌமகதின் அன் அதாஇ ஃபர்து ரமலான ஹாதிஹி சனத்தில் இல்லாஹி தஆலா, ரமலான் மாதத்தின் ஃபர்தான நோன்பை நாளை பிடிக்க என்று சொல்வது தவறு. அதற்கு அவர்கள் முன்வைக்கக்கூடிய ஆதாரம், நாள் தான் மகரிபிலே பிறந்தாச்சே, இந்த நாளுடைய ஆரம்பம் இன்னைக்கு மகரிபில இருந்து ஸ்டார்ட் ஆகியாச்சு, இஷாவுக்கு பின்னால சொல்வதாக இருந்தால் நீயத்து எப்படி இருக்கணும்? இன்று பிடிக்க என்று சொல்லணும். இப்படி அவர்கள் சொல்லுவார்கள். இது சரிதானா என்றால் இது பிழையானது. காரணம், நாளை பிடிக்க என்று சொல்வது, நாளை என்ற வார்த்தைக்கான அர்த்தம் இவர்களுக்கு தெரியவில்லை. அதுதான் இதன் மிக முக்கியமான புரிதல். நாளை என்பது தமிழ் டு தமிழ் டிக்ஷனரியை எடுத்தாலும் கூட முற்பகல் என்பதை குறிக்கும். நாளை என்ற வார்த்தை முற்பகல், அதுதான் சரியான வாசகமும் கூட. இவர்கள் சொல்லுவதன்படி இன்று பிடிக்க என்று நியத்து வைத்தால் அது பிழையானது. ஏன் பிழையானது தெரியுமா? இன்று என்றால் ஒரு இரவு ஒரு பகல் வர வேண்டும். ரமலான் மாதத்தினுடைய நோன்பு பகல் வேளையில் நோக்க வேண்டுமா, இரவு வேளையில் நோக்க வேண்டுமா? பகல் வேளையில் நோக்க வேண்டும் என்பதனால் தான், முற்பகல் வேளையில் நோன்பு பிடிக்க வேண்டும் என்பதனால் தான் நாளை பிடிக்க என்று சரியான வார்த்தையை எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள். எனவேதான் நாளை பிடிக்க என்று சொல்வது சரியான வார்த்தை. இப்ப நாளை பிடிக்க என்றால் முற்பகல் என்பதனை குறிக்கும்.